வெல்கம் டு கார் ஆட்டோமேட்டிவ்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்மக்கிட்ட மஹேந்திரா XUV700 AX7 வேரியன்ட் தாங்க இருக்குது. இப்போ இந்த வண்டியை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வண்டியோட கீங்க. நம்மளுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து லாக் பட்டன் அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து டிக்கே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அஸ் வெல் அஸ் அன்லாக் பட்டனுமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு வெளியே ரெயினாக இருக்குது, அதுலேருந்து நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். இந்த வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு எல்இடி டிஆர்எல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்வன்சியல் தான். நம்மளுக்கு வந்து ஹெட்லாம்ப் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டர் டைப் கொடுத்துருக்குறாங்க. கிரில் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே மஹேந்திரா லோகோ, அப்புறம் கீழே ஃப்ரண்ட் கேமராவுமே கொடுத்துருக்குறாங்க. நமக்கு நம்பர் பிளேட் ஹவுசிங், இந்த வண்டியில் வந்து நமக்கு அந்த ரேடார் கூட இதுவுமே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கீழே ஃபாக் லாம்ப் இருக்குங்க. அப்புறம் மேலே நம்மளுக்கு வந்து விண்ட்ஷீல்டில் பார்த்திங்கன்னா ரேடார் கொடுத்துருக்குறாங்க. அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வைப்பருமே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ரெயின் சென்சிங் வைப்பர் இருக்குங்க. அப்புறம் நீங்கள் மேலே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேனரோமிக் சன்ரூஃப்ன்றது ஆஃபர் பண்ணுறாங்க. அஸ் வெல் அஸ் ரூஃப் ரைல்ஸ் அஸ் வெல் அஸ் ஷார்ப் அண்ட் ஆண்டனாங்க. இதுதான் இந்த வண்டியோட சைட் லுக் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து வீல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 17 inches ஐ திங்க். ஸோ 17 to 18 நான் என்னென்ன எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேங்க. நம்ம வந்து ஓவியம் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்கேன். அதில் ஒரு இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து இதில் AX7L மட்டும் தான் நம்மளுக்கு 360 வரும். இதில் வந்து 360 கொடுக்கலங்க. அப்புறம் நம்மளுக்கு டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க, இது நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபீச்சர் தான் சொல்லலாம். மித்தபடி இதோட சைட் லுக்கோட எல்லாமே டைமென்ஷன் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த வண்டியோட ரியர் பார்ப்போம். ரியர் இதுதாங்க. ரியர் சூப்பராக இருக்குங்க. எனக்கு என்னமோ இந்த வண்டியோட ரியர் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் நம்மளுக்கு இந்த XUV700 பேட்சிங் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த டெயில் லேம்ப் சூப்பராக இருக்கும். அப்புறம் மஹேந்திரா லோகோ, நம்பர் பிளேட் ஹவுசிங், நம்மளுக்கு வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அஸ் வெல் அஸ் விண்ட்ஷீல்ட் வைப்பர், வாஷர், டிஃபாகர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே நமக்கு பிரேக் லேம்ப் என்று ஆஃபர் பண்ணுறாங்க. இதுதான் இந்த வண்டியோட ரியர் லுக். பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம். இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் போவாங்க. இதுதான் இந்த வண்டியோட டோரு. சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோமில் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு மெமரி ஃபங்க்ஷன் அஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் நமக்கு சீட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆல் 4 பவர் விண்டோஸ். அப்புறம் வந்து பின்னாடி விண்டோ லாக் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் லாக்கிங் அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து ஓஆர்வியுமே எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிளுமே கொடுத்துருக்குறாங்க. கீழே நம்மளுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்துருதுங்க. கீழே வந்து இந்த வண்டியில் சேஃப்டியாக நம்மளுக்கு அந்த ரிஃப்ளெக்டர்ஸுமே நம்மளுக்கு லைட் ஏரியருமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாங்க இன்டீரியர் பார்ப்போம். இதுதான் இந்த வண்டியோட இன்டீரியர். பார்க்க சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்டீரியர். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேரிங் வீல் பார்ப்போங்க. ஸ்டேரிங் வீல் பார்த்தா லெதர் ராப்பிங்காக கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ண சுவிச்சஸ், அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்ஃபோடைன்மெண்ட் கண்ட்ரோல் சுவிச்சஸ்ங்க. அப்புறம் ரைட் ஹேண்ட் இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்லாம்ப் கூடிய கண்ட்ரோல்ஸ், அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா வைப்பர் கூடிய கண்ட்ரோல்ஸுங்க. இதுதான் இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதிலே நம்மளுக்கு மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாங்க. லைக் ஃபியூல் எக்கனாமி எல்லாமே பார்த்துக்கலாங்க. நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு கணக்குனா நேவிகேஷன் கூட இதில் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் டிசன் கண்ட்ரோல் அஸ் வெல் அஸ் இன்ஜின் ஐடல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருமே கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராங்க. அப்புறம் இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபோடைன்மெண்ட்மே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சூப்பருங்க. அதுவும் இந்த வண்டியோட ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த இதில் ஒரு ஆடியோவே நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆடியோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து டாப் மோஸ்ட் வேரியண்ட்டில் தான் நமக்கு சோனி கொடுப்பாங்க. இதில் நம்மளுக்கு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். மித்தபடி எல்லா ஃபங்க்ஷன் அட்ரானெக்ஸ் கனெக்டட் கார் ஃபீச்சருமே வந்துருங்க. அப்புறம் இதில் நமக்கு சென்டரில் ஸ்பீக்கருமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓஆர்விஎம் ஐஆர்விஎம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் ஃப்ரேம்லெஸ் மிரராக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா XUV 3X கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். மேலே சன்பிளேடர்ஸ், இங்கிட்டுமே சன்பிளேடர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிரர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் கொடுத்துருக்கலாம். அது டாப் மோஸ்ட் வேரியண்ட்டில் தான் வரும். அப்புறம் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் 2 எல்இடி கேம்பிள் லேம்ப்ஸ், அப்புறம் சன்ரூஃப் கண்ட்ரோல் பண்ணுற சுவிச்சஸ், அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த SOS கனெக்ட் பண்ணுற சுவிச்சஸ்மே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு அந்த சன்கிளாஸ் ஹோல்டருமே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேனரோமிக் சன்ரூஃப்ன்ற ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நான் வெளியே வந்து ரெயினாக இருக்கனால தான் நான் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ சாரி ஃபார் தட். மித்தபடி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இதோட டெக்ஸ்சர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. லெதர் ராப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ளோ பாக்ஸுமே இந்த வண்டியில் சூப்பராக தான் கொடுத்துருப்பாங்க. மித்தபடி டோர் ஹேண்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே, இந்த பியானோ பிளாக்ல கொடுத்துருக்குது. ஸோ பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. அப்புறம் இங்கே 2 ஏசி வென்ட்ஸ் அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து டியூவல் ஜோன் ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஏர்பேக் ஆன் ஆஃப் பண்ணுற சுவிச்சஸ், அப்புறம் இங்கே சீட் பெல்ட்டு, அப்புறம் இங்கே அசாடு, இங்கே வந்து ரியர் கேமரா நீங்கள் போகிறப்ப பார்த்துக்கலாங்க. ரியர் கேமராவோட இது பார்த்துட்டிங்கன்னா இது தாங்க. ஓகே, டீசெண்டாக கொடுத்துருக்காங்க கேமரா குவாலிட்டி.
அப்புறம் இந்த வண்டியில் நான் ஆடாஸ் ஃபீச்சர்ஸுமே சொல்ல மாட்டேன், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இதில் இன்டீரியரில் வந்து நமக்கு ஆன் பண்ணுற ஸ்விட்சஸ்மே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு அந்த கியர் கொடுத்தா 6 ஸ்பீட் கியர் தாங்க. அப்புறம் இந்த இடத்துல நமக்கு அந்த BMW அந்த மாதிரி லக்ஸுரி காரில் வர மாதிரி இந்த இடத்துல இருந்தே நமக்கு வந்து எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மித்தபடி நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸை பற்றி பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதான் 3rd row சீட்ஸு. 3rd ரோவில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு 3rd row இதாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இவ்வளோ தான் ஸ்பேஸு. இதெல்லாம் அவ்வளோ ஓரளவு லக்கேஜ் வச்சுக்கலாங்க. ஆனால் நம்ம இந்த 3rd row வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோல்ட் ஆகிடுச்சா? இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்கும். நம்மளுக்கு இதே அதுவுமே நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நிறையாவே ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இது பண்ணனால அப்படி ஓப்பன் பண்ணால் நம்ம அங்கேருந்து ஓப்பன் பண்ணாலுமே நம்மளுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. மித்தபடி இதோட வண்டியோட ஸ்பேஸ் தான் நல்லா கொடுத்துருப்பாங்க. நம்ம இதெல்லாம் ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு பெட்டாகவே நம்ம வந்து வச்சுக்கலாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயமே சொல்லலாங்க. இதுதான் மேலே பெனோராமிக் வியூ. இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ வண்டி பார்க்க நல்ல தோரணையோட ரியர் ஸ்பேஸை பற்றி பார்ப்போங்க. இதுதான் ரியர் டோரு. இங்கேயுமே நம்மளுக்கு வந்து பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வண்டியோட ரியர் ஸ்பேஸு. நம்மளுக்கு வந்து 3 பேருக்குமே ஹெட்ரெஸ்ட் வந்து இங்கே குட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் 2 கப் ஹோல்டர்ஸ். அப்புறம் 3 பேருக்குமே நமக்கு வந்து சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐசோஃபிக் சீட்ஸுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியும் நம்புகிறேன். பாருங்கள், மேலே பெனோராமிக் சன்ரூஃப். இப்போ நான் உட்காந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு வந்து இதோட ஸ்பேஸ் நல்லா தான் இருக்குது. இன்னுமே வெல் பில்ட் அடல்ட்டுமே நல்லா தான் உட்காரலாம். கரெக்டாக தான் இருக்கும் அவங்களுக்குமே. இந்த இடத்துல ரியர்ஸில் ஒரு ஏசி வென்ட்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. இங்கே டைப் சிக்குரிய போர்ட், இங்கே மொபைல் வச்சுக்கக்கூடிய ஹோல்டர்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எல்இடி இன்டீரியர் கேபின் லேம்ப்ஸ் இந்த பின்னாடியுமே கொடுத்துருக்குறாங்க. அஸ் வெல் அஸ் இங்கே ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் அங்கிட்டுங்க. இப்போ நம்ம 3rd row பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்க 3rd row. இப்போ நல்லா போக முடியல, அந்த ரீசன் காண்டி தான் உங்களுக்கு இங்கே காமிங்க. 3rd rowன்னு பார்த்தோன்னா 2 பேருக்குமே ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கப்பு ஏதாச்சும் கீழே கொடுத்துருக்குறாங்க. மித்தபடி இவங்களுக்குமே சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சைட்லையுமே நம்மளுக்கு வந்து ஏசி வென்ட்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. இங்கேயுமே ஸ்பீக்கர் வருது. ஸோ சூப்பருங்க. இந்த வண்டி நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. நல்லா தான் இருக்குது. இதோட இன்டீரியர் நம்மளுக்கு என்ன தான் ஒயிட்டில் கொடுத்துருந்தாலும் இது பார்க்க சூப்பராக தாங்க கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த காரை நமக்கு ரிவ்யூ வழங்கின யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மரியாதையில் இருக்க ஆட்டோமோட்டிவ் மஹிந்திரா தாங்க. தேங்க்ஸ் டு தம். அண்ட் அது வந்து கப்பலூர் ஷோரூம். நீங்கள் யாராவது மஹிந்திராவை வந்து கப்பலூரில் போய் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் இந்த ஜெகதீஷ் அண்ணாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க சூப்பராக சேல்ஸ் பண்ணுறாங்க. அஸ் வெல் அஸ் அவங்க தான் நம்மளுக்கு வந்து இந்த காரோட கீயுமே கொடுத்து நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணி சப்போர்ட் பண்ணது. நீங்கள் யாராவது மஹிந்திராவில் கார் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் ஆட்டோமோட்டிவ் மஹிந்திரா மாதிரியே காண்டாக்ட் பண்ணலாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நான் எல்லா காரையும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிரைவ் சேஃப், பி சேஃப்.